அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது அமலாக்கத்துறை. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான மேலும் தகவல்கள். வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான வழக்கில் அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராக அமலாக்கத்துறை கூடுதல் குற்றப்பத்திரிகையை இன்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை பதிவு செய்த வழக்கானது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக கடந்த ஆண்டு அமலாக்கத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. இந்த நிலையில்தான் இந்த வழக்கில் அமலாக்கத்துறை சார்பில் கூடுதல் குற்றப்பத்திரிகை ஒன்றும் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அமலாக்கத்துறையின் சிறப்பு வழக்கறிஞர் என் ரமேஷ் இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ள நிலையில், கூடுதல் குற்றப்பத்திரிகையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சகோதரர் அசோக்குமார், முன்னாள் உதவியாளர் சண்முகம் உள்ளிட்ட 13 பேரின் பெயர்களும் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்கனவே நிலுவையில் இந்த வழக்கு கூடவே இந்த வழக்கின் விசாரணையும் தற்போது நடைபெற உள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் மீதான வழக்கில் அவரது சகோதரர் அசோக்குமார் உள்ளிட்டோருக்கு எதிராகவும் தற்போது அமலாக்கத்துறை இந்த கூடுதல் குற்றப்பத்திரிகையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.